எத்தா தெரியும் யார் யாரெல்லாம் யார் யாருன்னு. உள்ளே இருக்கும் அரசியலை நான் புரிந்து கொள்கிறேன். அரசியலை புரிந்து கொள்வதற்கு, ஆற்றலை எடுத்துக் கொள்வதற்கு வாசிப்பு அவசியமாகிறது, நிதானம் அவசியமாகிறது. ஒரு பெண்ணுக்கு தானே தோணுச்சு அது கைனகாலஜிஸ்டா வரணும். இந்த ஆண்கள் பெண்களின் மீது ஆண்கள் பிரசவம் பார்ப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்றால் நாங்கள் கிளம்புகிறோம் என்று பெண்கள் மருத்துவர்களாக கிளம்புவதற்கான ஆணிவேர் அச்சாணி ஐடாஸ் கடர். சிஎம்சிங்க ஐடாஸ் கடர். அந்தம்மா எந்த வயசுலங்க ஆரம்பிச்சது? எதை பார்த்து ஆரம்பிச்சதுங்க? எதை பார்த்துச்சு அந்தம்மா? ஒரு பிரசவத்தை பார்த்துச்சு, பிரசவத்துடைய சாவு பார்த்துச்சு. 15 வயசு அது பார்க்கும்போது நாம பார்த்தது இல்ல சாவு. அதுக்கு மட்டும் தோணுச்சு. போய் படிச்சுட்டு 3 பெட்டு கொண்டாந்து போட்டு ஆரம்பிச்சது இல்ல. ஒரு பெண்ணுக்கு தானே தோணுச்சு. அது போட்டார்களா இல்லையா அவர்கள் விதை? பெண்கள் நாம் நமக்கான பலத்தையும் நமக்கான பலவீனத்தையும் எப்படி பார்ப்பதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஒரு விஷயத்துல மட்டும் நாம இனிமேல் ஒற்றுமையா இருப்போமா? பெண்ணுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான, சமூக ஒற்றுமைக்கு எதிரான, மனித நேயத்திற்கு எதிரான, நம்முடைய கலாச்சார பண்பாட்டிற்கு எதிரான எது நடந்தாலும் நான் குரல் கொடுப்பேன், அதற்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் ஒன்றிணைந்து சமூக பணியிலே ஈடுபடுகிறார்கள். தவறான விஷயத்திற்கு சிரிக்காத பெண்கள், புறம் பேசாத பெண்கள், யாரை பற்றியும் எந்த கருத்தையும் அவளுடைய ஒழுக்கத்தை பற்றியோ தனிமனித வாழ்க்கையை பற்றியோ பேசி வாயிலே பாவத்தை சுமக்காத பெண்கள், அவர்கள் கடவுள் மீட்பு பணிக்குரிய பெண்களாக இருக்கிறார்கள். நல்ல வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு செல்வது. மனதை எப்படிங்க சுத்தப்படுத்த முடியும்? மனசை எப்படிங்க சுத்தப்படுத்துறது? நல்ல சிந்தனைகள். நான் சொல்லவா, நல்ல சிந்தனைகளாலெல்லாம் மனசு சுத்தமாகாது. சைடில் கட்ட சிந்தனையும் இருக்கும். இல்லை எனக்கு இருக்குது, அதனால சொல்றேன். மனசை சுத்தப்படுத்துறதுனா என்ன தெரியுமா? ஒரு சூட்சுமத்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன். எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம் தூய்மையாக இருக்கிறது. மனதை அமைதிப்படுத்திக் கொள். மனம் சாந்தமா இருக்கட்டும். கொந்தளிக்கின்ற மனம், சிந்தனைகளை மோத விடுகின்ற மனம் அமைதியா இருக்காது. அது பல நேரங்களில் சூழ்ச்சி செய்யும். மனதை அமைதியாக வைத்திருத்தல். இந்த ஆலயத்திற்குள் வருவது எதற்கு? மனதை ஜீரோ கொண்டு வாங்க. கிளம்பியவர் நான் வேறு மார்க்கத்தை சார்ந்தவர், கூட்டிட்டு வரீங்களா இல்லையா, வாமா பேசுமான்னு சொல்லி எழுந்து நின்றால் வானம் வசப்படும். தோழமைகளை, நம்மில் எத்தனையோ பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை கவனத்தை கடமையிலே வைக்காதது. கவனத்தை கடமையில் வைக்கிறோமா? ஊழியக்காரர்கள் என்று இவர்களுக்கு பெயர். சிறியன சிந்தியாதிருத்தல். சின்ன விஷயங்களை நிறைய யோசிக்காதீங்க. ஒரே மாதிரி சாரி கட்டுறது அல்ல முக்கியம். பாட்டு பாடும்போது பார்த்தேன், சொரம் சேரணும். எல்லாருக்கிட்டையும் வேற வேற ட்ரெஸ் கூட போட்டுக்கிட்டு இருக்கலாம், சொரம் தப்பக்கூடாது. பாடல் என்பது கூட சேர்ந்து நின்று இந்த ஒலியை எல்லோரும் சேர்ந்து அந்த எனர்ஜியை பிடிக்கிறீங்களா, அதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன். ஒரு மாதிரியா ட்ரெஸ் பண்றது இல்லை. இந்த ஆம்பளைங்கிட்ட இந்த பிரச்சனை இல்லைங்க. வாழ்க்கை தான் மேட்சிங்கா அமையல, இதாவது நாங்கள் மேட்சிக்காக போட்டுக்கிறோம் மேடம்ங்கிறாங்க. என்கிட்ட ஏன் சார் ரொம்ப கிடைக்கிறீங்க? நான் இவங்க கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த விதை என்பது வெறும் விதை அல்ல, நம்முடைய வாழ்க்கை. நம் வாழ்க்கையை தான் அள்ளிக்கொண்டு போகிறோம். சில விதைகள் முட்களில் விழுந்தன, முள் நெருக்கடித்து அவை கருகி போயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகமளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். நாம எல்லாருமே இங்க ஞானம் பெறுகின்ற ஒரு சொல் இருக்கு. எல்லாரும் தான் விதையை எடுத்துட்டு இந்த உலகத்துக்கு வரோம். எல்லாரும் நல்ல நிலத்துல தான் போடுறோம். சிலருக்கு 30 தான் கிடைக்கும், சிலருக்கு 60 தான் கிடைக்கும், சில பேருக்கு 100 கிடைக்கும். 100 கிடைத்தவன் 30 கிடைத்தவனை பார்த்து எகத்தாளம் செய்யவும் வேண்டியதில்லை. 30 கிடைத்தவன் 100ஐ பார்த்து வாயை பிளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நல்ல நிலத்தில் விதைகளை போட்டவர்கள் இறைவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவை பறவைகளால் பட்சிக்கப்படவில்லை, பாறைகளில் விழுந்து உலரவில்லை, அவை முட்களால் நெருக்கடிக்கப்படவில்லை. எது கிடைக்கிறதோ அதை நல்ல நிலத்திலே விதைத்து அதை அறுவடை செய்யக்கூடிய ஆற்றல் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நான் இப்படித்தான் பார்க்கிறேன் பைபிளை. பைபிள் மட்டும் அல்ல,
காதுகளை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகம் மிகப்பெரியது. ஞானத்தை தேடி செல்லுங்கள். ஞானம் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் மிக முக்கியமான ஒரு ஆட்டிடியூட சொல்லிட்டு போறேன். நான் ரொம்ப ஆச்சரியப்படுகின்ற விஷயம் இதெல்லாம். நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறது? எனக்கு ஏன் முகமது நபியை பிடிக்கிறது? நான் ஏன் கிருஷ்ணனை பேசுகிறேன்? நான் ஏன் திருவள்ளுவரை பேசுகிறேன்? ஏன் கம்பராமாயணத்தை நான் வாசிக்கிறேன்? அதிலிருந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றோம்ல. கண்ணுக்கு மூடி இருக்கு, காதுக்கு கிடையாது. கண் சென்று பற்றும், மூடிக்கலாம். காதில் வந்து விழும், மூட முடியாது. இது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. மூக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. வாய் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. கண்ட்ரோல்லே இல்லாத, அசைக்கவே முடியாத, கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு உறுப்பு காது. காது இருக்கின்றவர்கள் கேளுங்கள். மிக முக்கியமான வார்த்தை இது. விதைக்க தெரிந்தவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் என்ன செய்தது? பறவைகள். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததனாலேயே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானதுங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார் சொல்றோம்ல, அது நமக்கு புரியல. புரியுதா? இந்த புரியுதுன்னு சொல்றவங்கள புரியலைங்க நமக்கு. ஒரு கன்னத்தில் அடைந்தால் மறு கன்னத்தை காட்டுகிறோமா நாம்? என்னங்கிறத சொல்றேன் இப்போ. அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே, நமக்கு புரிய மாட்டேன் என்கிறது. என்னை நான் இந்த பெருமக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மனிதர்களுக்கு ஏன் வேதம் வந்தது, வேதம் சொல்லுகின்ற ஞானம் என்ன என்பதனை முதலில் நீங்கள் தவச்சிலர்களாக இருந்து புரிந்து கொண்டு சொல்லுங்கள். தவத்துல உட்காருங்க. 10 நிமிஷம் பேசுறதுக்கு முன்னால 10 நாள் உட்காருங்க. உட்காராம பேசாதீங்க. தவத்தோடு பேசுங்கள். ஒருத்தன் 12 பேரோடு உட்காந்துட்டு இருக்கான். ஒரு ஆளு 12 பேரோடு சேர்ந்து 13 பேர் மாதிரி இருக்கிறாங்க அவங்க. ஒருத்தன் டக்குன்னு உள்ள நுழைஞ்சான். பயங்கர கோபம் அவனுக்கு. ஏய், யாரா இங்க புத்தன் அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா. நான் படிச்சேங்க அதை. என் வாழ்க்கையில் அதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டேன். உங்களுக்கு கடத்தி விட்டு போகிறேன். நினைவு இருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். யாரா புத்தன்னா? என்னடா இது, நம்ம குருநாதரை யாரான்றான் ஒருத்தன். 12 பேரும் முறைக்கிறாங்க. புத்தன் நிமிந்து பாரு. கேட்குறேன்ல, யாரா அப்படின்னா ஆனந்தன்ற ஒருத்தன். அவன் எந்திரிச்சான். புத்தன் அவனை உட்கார வச்சு, நான் தான் புத்தன். என்ன துப்பிட்டான் மூஞ்சில. எல்லாம் கதை தொடச்சிட்டு, அப்புறம் தொடச்சிட்டு புத்தன் சொன்னான். அப்புறம் அடிக்க போறாங்க. இரு, அவனையே அடிக்கிற? துப்பிட்டான். வந்தவனுக்கு புத்தன் யாருன்னு தெரியாது. புத்தன் ஏதோ சொல்லி இருக்கிறான். அந்த கருத்தின் மீது தான் அவனுக்கு கோபம். அந்த கருத்தின் மீது தான் அவன் எச்சில் துப்பினானே தவிர புத்தன் மீது இல்லை. முதல் ஞானம். யாரேனும் நம்மை எதிர்த்தால், என் மாமியாருக்கு நானாலே ஆவாது, நீனா ஆவாது, இல்ல என்னமோ பண்ற, அதான் ஆவாது. என் மருமகளுக்கு நானாலே ஆவாது, நீனா ஆவாது. இல்ல உன் பிள்ளையோட வாழ்க்கை நடத்துறேன், நீனா ஆவாது. நான் இப்படி ஏன் இப்படி பண்ற, அது ஆவாது. அந்த விஷயம் ஆகல. உங்கள் கோபம் எல்லாம் அந்த விஷயம் மீது தானே தவிர அவர்கள் மீது இல்லை. இது புரிந்து கொண்டால் போதுமேங்க. என் ஹெச்ஓடிக்கு நானாலே ஆவாது. ஏன் மேடம், உங்க ஹெச்ஓடிக்கு நீங்க என்ன ஆவாது இல்லை. நீங்க ஏதோ சில்மிஷம் பண்றீங்க, அந்த சில்மிஷம் ஆகல உங்களுக்கு. அதுதான் பிரச்சனையே. இதை புரிந்து கொள்வதற்கில்லை. அவன் நினைக்கிறா, இதுக்காகவா வந்த உன்னோட. நாம் ஏதோ செய்கிறோம், அதன் மீதுதான் கவனம் வைக்க வேண்டுமே தவிர
பர்சன் மீது கிடையாது. அவளை பத்தி எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று செஞ்சல, அந்த மேட்டரை பத்தி மட்டும் பேசு. என்ன பத்தி ஏன் பேசுற? அந்த விஷயத்தை பற்றி மட்டும் பேசு. அப்படி என்றால் நீங்கள் சோசியல் சர்வீஸ்க்கு தகுதியானவர்கள். அந்த விஷயம் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவன் போனா, போய் வந்து திரும்பி அழுதானா. புத்தன் கிட்ட அவன் கேட்கிறான், புத்தா என்னை மன்னித்து விடு, உன் கருத்தின் மீது தானே நான் எதிர்பதம் வைத்திருக்க வேண்டும். உன்னை துப்பிட்டேனே, உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? அழுறான். புத்தன் சொன்னான், ஆனந்தா பார்த்தாயா, அவன் அழுகிறான். ஏன் அழுறான் தெரியுமா? அவன் நேற்று கூட ஏதோ சொல்ல வந்தான், அவனுக்கு சொல்ல தெரியவில்லை, துப்பி விட்டான். இன்றைக்கும் ஏதோ சொல்ல வருகிறான், சொல்ல தெரியவில்லை, அழுகிறான். இதை நாம் புரிந்து கொண்டால் மனிதர்களை ஹேண்டில் பண்ணிடலாம், கரெக்டா ஹேண்டில் பண்ணலாம். அடுத்தது அவன் சொன்னான், என்னை மன்னித்து விடு புத்தா. புத்தன் சொன்னான், உன்னை மன்னிக்க முடியாது. சொல்லலாமா புத்தன்? மன்னிக்கிற இதுதானே அது, மன்னிச்சிரும்ல, எல்லாம் மன்னிச்சிருவீங்க தானே, எல்லாமே கடவுள் மன்னிக்க கூடியவர் தானே. புத்தன் சொன்னான், மன்னிக்க முடியாது, மன்னிக்க முடியாது. ஓ, சிஎஸ்ஐயில் அது கிடையாதுல்ல, அதான் அது அங்க ஆர்சியில் தான், அதான் அங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, நான் அங்கே தான் படித்தேன். அப்போ இந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் ஒரு ஜன்னல் திறக்கும், அந்த பக்கத்தில் இந்த ஃபாதர் வந்துட்டு போவார், அந்த ரூமாக்கும்னு நினச்சேன். அப்போ இது வேற. எத்தனை டினாமினேஷன் அவங்க, நாங்கள் கிடையாதுன்னு. சரிங்க, நீங்கள் வேற. அவங்க புத்தன் சொன்னான், உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. என்னுடைய அறிவின் கதவு திறக்கப்பட்ட வினாடி அது. தன் தவறை உணர்ந்து ஒருவன் வந்து மன்னிப்பு கேட்கின்ற பொழுது, உன்னை என்னால் மன்னிக்க முடியாது என்று புத்தன் எப்படி சொன்னான்? விளக்கம் கேட்கிறான். ஏன் என்னை மன்னிக்க முடியாது? நான் தான் என் தவறை ஒப்புக்கொண்டேனே, என்னை மன்னிக்கலாம் இல்ல, நான் உன்னை துப்பிட்டேனே, என்னை நீ மன்னிச்சிரு, இல்லைன்னா அந்த பாவத்தை சுமந்துட்டு என்னால போக முடியாது. புத்தன் சிரித்தபடி சொன்னான், உன்னை மன்னிப்பதற்கு நான் என்ன முட்டாளா? அப்படி என்றால் நீ என்னை மன்னிக்கவில்லையா? நீ துப்பியது நேத்து, இன்னி வரைக்கும் அந்த எச்சில வச்சுட்டு உட்காந்துருப்பேன். நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு அது எப்பொழுதோ கடலில் கரைந்து விட்டது. இதோ நான் இப்பொழுதும் புதிதாக ஓடிக்கொண்டிருக்கிறேன், இதுவும் கரைந்து போகும், கடந்து போகும் என்றான். இதுவும் கடந்து போகும் என்கின்ற ஞானம் ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்பதற்கான அடிப்படை. ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது? ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் எங்கள் வேலைக்காரம்மா பால் பேக்கெட் இருக்குல்ல, பால் ஊற்றி டீ வச்சுட்டு அந்த பால் பேக்கெட்டை சுருட்டி ஜன்னலில் வச்சிரும். நான் 10 வாட்டி சொல்லிட்டேன், கரப்பாம்பூச்சி வருது வைக்காதன்னு. இன்னொரு வாட்டியும் சொருகி வச்சுருந்தது. கூப்பிட்டேன், அறிவில்லை, 10 வாட்டி சொல்லிட்டாலே எனக்கு கரப்பாம்பூச்சி ஆகாதுன்னு தெரியுதுல்ல, எதுக்கு வைக்கிற? வேலையில் நிறுத்திடுவேன். அப்புறம் சொல்லிட்டேன், கோமா சொல்லிட்டேன். அவள் டொங்குன்னு வச்சுட்டு வெளில போயிட்டான். எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டாருங்கப்பா, என்ன இப்போ நீ சமைச்சிட்டு போவியா காலேஜுக்கு? நாங்கள் ஒரு வாட்டி சொன்னால் கேட்காத, அது 10 நாளாக சொல்கிறீங்க, எடுத்து வைக்காத, அப்படி எடுத்து வைக்காதன்னு. ஒரு 2 ரூபாய்க்காக அவள் அப்படி பண்ணுறாங்க. 1 மாதம் அதை வந்து சேர்த்து வைக்கிறாங்க. ஒரே வார்த்தை தாங்க சொன்னார். இங்கே பாரு, ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்கிட்டேன்னா அவள் எஸ்ஐடி காலேஜில் எல்லாம் ப்ரொஃபஸராக இருப்பா. உன் வீட்டுக்கு அது வேலைக்கு வரா? அவங்கவுங்க கெப்பாசிட்டியில தான் அவங்கவுங்க இருக்கிறாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுதல், அவங்கள கெப்பாசிட்டி அவ்வளவுதான். உனக்கு புரியலையா? உனக்கு புரிஞ்சா எதுக்கு உன் கூட இருக்கிற? புரியலங்கிறதுனால தான் இருக்கிறேன். புரியவை போயிடுற. சில விஷயங்களை ஞானத்தோடு அணுகுவது, அணைத்து கொள்ளுவது. என்னங்க, பார்த்தாலே பல விஷயங்கள் பரவசமாகின்ற எத்தனை விஷயங்கள் இருக்குங்க உங்க மார்க்கத்தில். நீங்கள் நேசிப்பதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. விசுவாசம் என்பது அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக அல்ல, உங்களுக்குள்ளே நிறைந்து தழும்புவதற்காக. உங்களுக்குள்ளே நிறைந்து தழும்புகின்ற அந்த வினாடியில் வல்ல இறைவனுடைய முழு அருள் உங்களோடு ஒன்றிணைவதை உங்களால் உணர்ந்து
கொள்ள முடியும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், இது உனக்கு கிடையாது, நீ இதை படிக்க கூடாது, நீ இங்கே வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய எத்தனையோ மதங்கள் இருக்க, நீங்கள் வாருங்கள், இறைப்பணி செய்யுங்கள், ஆலயத்திற்குள் பிரவேசியுங்கள், நாங்கள் எந்த ஒரு மேடையில் பேசுகிறோமோ வாருங்கள், நின்று அந்த மேடையில் நீங்களும் பேசுங்கள் என்று தரக்கூடிய இந்த வாய்ப்பை பெண்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அடுத்த தலைமுறைக்கு நாம் மிகப்பெரிய கேட்டை விளைவிக்கின்ற பெண்களாக மாறுவோம்.